ராகுலன், அவளை நீ தனியா விடுப்பா. ஏதோ உன் மேல உள்ள கோபத்துல இப்படி இருக்கா. முதல்ல தனுஷ்குட்டி எப்படியாவது கண்டுபிடிக்கிற வழியை பாரு. என்னால இதுக்கு மேல என்னப்பா பண்ண முடியும்? நானும் தேடாத இடமே இல்ல. இன்னும் வேலைக்கு கூட போகல. அந்த வேலைக்கு இனியும் போக வேண்டிய தேவையே இல்லை. அத அப்படியே மறந்துரு. அப்பா, நான் வெளியே போகணும். அம்மா, சோபாவை பாத்துக்குங்க. சீக்கிரமா வந்துடுவேன். சரிப்பா ராகுலன். ராகுலன், நான் வேணும்னா உன் கூட வரட்டுமா? வேணாம்ப்பா, நான் தனியா போய் தான் சில பேரை விசாரிக்க வேண்டியிருக்கு. சரிப்பா, சீக்கிரமா வந்துரு. ஹலோ சித்ரா, நான் மணிமேகலை பேசுறேன். அக்கா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். நீங்க எப்போ ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன் சித்ரா. எனக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண விருப்பமே இல்ல. ஆனா நானும் அப்பாவும் நீங்க எங்க இருக்கீங்களோ என்ன பண்றீங்களோன்னு நினைச்சு துடிச்சுக்கிட்டே இருந்தோம். சித்ரா, உனக்கு முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்க்கா? பாபு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன தாறுமாறா திட்டினான். அவன் எதுக்கு உங்களை திட்டணும்? அவனுக்கு என்ன உரிமை இருக்கா? ஆனா இப்போ சித்ரா உன் லைஃப் இப்படி ஆயிடுச்சேன்னு புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. நானும் இதைத்தானே எதிர்பார்த்தேன். என் மனசும் கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குன்னு சொல்றான். அட பாவி, அப்படியா சொன்னா? என்னால தாங்கிக்கவே முடியல சித்ரா. அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என் கூட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நாம அந்த பாபுவை ஒரு கை பாத்துடலாம். கண்டிப்பா சித்ரா, எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாது நான் இதை பண்றேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்னை மீட் பண்ணுங்க. நாம டிசைட் பண்ணலாம். கண்டிப்பா, நான் வச்சிடுறேன். பை. அக்கா சொன்னது கேட்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அப்படி என்ன இன்னைக்கு புதுசா சொன்னா உங்க அக்கா? அப்பா, இப்போது என் பேச்சு கேளுங்க. பாபு அக்காக்கு ஃபோன் பண்ணி நீ சித்ரா கிட்ட போய் எல்லாத்தையும் வத்தி வச்சிட்டியா, அவ கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைக்கிறான்னு சொல்லியிருக்கா. அக்கா அதுக்கு ஆமா சொன்னேன்னு சொல்லியிருக்கா. பாபு அக்கா கிட்ட சித்ரா உன்னை பத்தி நினைச்சு நினைச்சு புழு மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் எனக்கு பாதி மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கா. என்ன சித்ரா சொல்ற? பாபு அப்படி சொன்னானம்மா? ஆமா, பாபு இந்த அளவுக்கு மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. என்னம்மா சொல்ற? அப்போ மேகலை சொல்றது நிஜங்கிறியா? அப்பா, கை பொண்ணுக்கு கண்ணாடி வச்சா பாக்கணும். பாபு இங்க வரும்போது உங்க முன்னாடியே என்னை எப்படி எல்லாம் குத்தி குத்தி பேசுவான். அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கல அவனோட மனசுல என்ன இருக்குன்னு. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டேன்ற கோவத்துலதான் அவன் அப்படி பேசுறான்னு நினைச்சேன். என்னப்பா நீங்க இப்படி உலகம் புரியாம பேசுறீங்க? அக்கா சொன்னது அத்தனையும் நிஜம். பாபு பண்ணின அட்டூழியங்கள் ஒவ்வொன்னா இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப மேகலை என்னதான் சொன்னா? அவங்க இன்னமும் அப்செட்டா தான் பேசுறாங்க. நான் அவங்களை என்ன வந்து மீட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்கள கலந்து பேசிட்டு சீக்கிரமா ஏதாவது பண்ணணும். அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீ ஏதாவது வம்புல மாட்டிக்காதம்மா. உனக்கு இருக்கிற பிரச்சனைகளே போதும். என்னப்பா பேசுறீங்க? அவங்களுக்கு ப்ராப்ளம் வர காரணமே நான் தான். இப்ப நீங்க என்னடானா என்ன செல்ஃபிஷால நடந்துக்க சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல. அவளுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீ மேலும் பாபுவோட பகையை சம்பாதிச்சிட்டனா? என்ன வந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணுங்கிற முடிவோடு தான் நான் இதுல இறங்கினேன்ப்பா. இப்படி பயந்து பயந்து கோழியா வாழ்றதை விட ஒரு நாளாவது தைரியமா எதிர்த்து நின்னு போராடி ஜெயிச்சுட்டு செத்தோம்னா அது ஒரு சாதனைப்பா. நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நீ காலம் பூரா கஷ்டப்பட்டு அழறத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. ஓ நல்லதுதான் சொல்ற. நீ பேசாம ராகேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. ஒரு அப்பாவா மேகலைக்கு செய்ய வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு அப்பானே இந்த உலகத்துக்கு தெரியாத போது நீங்க எப்படிப்பா அவங்களுக்கு கை கொடுக்க முடியும்? ஆனா என்ன யாரும் கேள்வி கேட்டுட முடியாது இல்லையா? எனக்கு என் 2 பொண்ணுமே முக்கியம். ஒரு பொண்ணால மத்த பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். இது உனக்கே புரிய மாட்டேங்குது. பாழாயிடுச்சேப்பா. என்ன பழி வாங்க போய் தானே பாபு அக்காவை பழி வாங்கிட்டான். அவங்க அங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னால மட்டும் எப்படிப்பா ராகேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? எப்போ நான் அக்காக்கும் பாபுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேனோ அதுக்கப்புறம் தான் என்னோட லைஃபை பத்தி யோசிப்பேன். உங்க அம்மா நல்லா தான் உன்னை விட்டா. சித்ரா, ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். விஜயா கிட்ட பக்குவமா பேசி நீ ராகேஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீ மனசை போட்டு குழப்பிக்காத.
நான் எவ்வளவு சொல்லியும் நீங்க தான் புரிஞ்சுக்காமலே பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல அக்கா வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணுவோம். சரிம்மா. வாங்க, இப்பதான் உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வழி தெரிஞ்சதா? சாரி, ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்றுக்காக லிவர்பூல் போயிருந்தேன். ஊர்ல இல்ல. ஏன், ஸ்ருதி கூடவா? ஸ்ருதியும் என் கூட லிவர்பூல் வந்திருந்தா. இன்னைக்கு காலையில தான் வந்தோம். சரி, அட்லீஸ்ட் ஷோபா கூட போன்லயா பேசிருக்கலாம்ல? பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம். எப்ப பார்த்தாலும் எங்கேஜ்டாவே இருந்துச்சு. அதான் நேர்லயே வந்துட்டோம். என்னவோ, எப்ப பாரு நமக்கு உதவின்னு தேவைப்படும் போது யாருமே கிடைக்க மாட்டாங்க. தனுஷ் பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல மதன், எதுக்கு தனுஷ் குட்டியை ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பணம் ஏதாவது கேட்டாங்களா? அப்படின்னாவது பரவாயில்ல, ஏதாவது பண்ணி தனுஷ் குட்டியை மீட்டிருக்கலாம். எல்லாம் என் மேல உள்ள கோபத்துல தான் பண்ணிருக்காங்க. எல்லாம் இந்த ராஸ்கல் மகேஷோட வேலையா தான் இருக்கணும். அவன் வெளியே வந்ததுமே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா விசாரிச்சதுல அவன் பண்ணிருக்க மாட்டான்னு தெரியுது. இல்லனா இப்படியே அந்த ஆளு எது பண்ணாலும் தப்பிச்சுக்கிட்டே வராரு. நிச்சயம் இந்த வாட்டி மாட்டிக்க போறாரு. இல்ல ஸ்ருதி, மகேஷுக்கு என் மேல கோபம் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக இந்த அளவுக்கு போவான் நான் நம்பல. அண்ணா, மகேஷ் மாமா பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளவுதான். இருந்து பாருங்க. மகேஷ் உங்க வீட்டுக்கு வந்தானா? நீங்க ஏன் அவங்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்க கூடாது? இல்லனா, அவரு நம்ம வீட்டு பக்கமே இன்னும் வரல. ஆனா இப்போ அக்கா வீட்டுல தான் தங்கி இருக்காரு. ஸ்ருதி, நீ வேணும்னா அந்த ஆள்கிட்ட பக்குவமா பேசி ஏதாவது தகவல் எடுக்க முடியுமா பாரு. இல்லத்தான், நாம இனியும் மகேஷ் கூட பேசுறதில்லன்னு இருக்கோம். ஆனா ஸ்ருதி வேணும்னா மீராக்கா கிட்ட விஷயத்த சொல்லட்டும். வேணாம் மதன், நம்ம தேவையில்லாம இது அவங்க ஃபேமிலியில பெருசுப்படுத்த வேண்டாம். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவளை சமாளிக்கவே முடியல. யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறா. தனியா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ரூம்லயா நான் இருக்காங்க? நான் வேணா பேசி பார்க்கட்டுமா? உன் இஷ்டம் ஸ்ருதி. பேசினா அட்லீஸ்ட் கீழே அழைச்சிக்கிட்டு வா. இன்னும் ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. எங்க அம்மாட்ட கூட பேச மாட்டேன்னுட்டா. எதுக்கும் நான் போய் பேசி பார்க்கறேன். ஷோபகா, ஷோபகா, ப்ளீஸ் கதவு திறங்களேன். அவகிட்ட பேசினேன் ஸ்ருதி. இல்லனா, அவங்க கதவையே திறக்கல. இப்படித்தான் மதன், சில வேளையில வேணும்னே உள்ள தாப்பா போட்டுக்கிறா. அதான் ஸ்ருதிக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா 6 மாசம் சிங்கப்பூர்ல தான் வேலைன்ட்டாங்க. ஏன் ஸ்ருதி அப்படி ஒரு வேலை உனக்கு? மதன், அப்போ நீயும் சிங்கப்பூருக்கு போகணுமா? இல்லத்தான், ஸ்ருதி மட்டும் தனியா போறதா இருக்கா. ஏன் ஸ்ருதி, கல்யாணமான புதுசுலயே நீங்க பிரிஞ்சிருக்கணுமா? வேற வழி இல்லனா. என்னமோ தெரியல, எனக்கு வீட்ல இருக்க பிடிக்கல. ஏன் ஸ்ருதி திடீர்னு இப்படிலாம் பேசுற? ஆமாண்ணா, மகேஷ் மாமா மறுபடியும் மீராக்கா கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அக்கா மனசை மாத்த அவருக்கு பல நாள் ஆகாது. அதுக்காக நீ ஏன் கவலைப்படணும்? மகேஷ் மாமா வழிச்சுக்கிட்டு அக்கா வீட்டுக்கு வந்தாங்கன்னா நானும் மதனும் நிம்மதியாவே இருக்க முடியாது. இதை நான் அப்பவே எதிர்பார்த்தேன். ஏன், ஷோபாட்ட கூட பல தடவை சொன்னேன், நீங்க 2 பேரும் உங்க வீட்லயே தங்க வேணாம்னு. கேட்கவே இல்லை. இல்லனா, இப்ப இன்னொரு வீடு எடுத்து போக நமக்கு கட்டுப்படி ஆகல. அதான் இந்த வேலை கிடைச்சதும் சரின்னுட்டேன். சரி, இப்ப இல்லைனாலும் 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த நிலைமை வராமலா போகும்? ஆனா அதுக்குள்ள 2 பேருமே வேலையில இருப்போம் இல்லையா? நிச்சயம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நாங்க தனியா போய் இருக்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸ்ருதி, நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கு. சரி, நீ எப்ப கிளம்புற? ஸ்ருதி எனி டைம் கிளம்பலாம். ஆனா தனுஷ்குட்டியை கண்டுபிடிக்கும் வர புறப்பட மனசே இல்ல. அக்கா நிலைமை வேற இப்படி இருக்கு.
ஸ்ருதி, நீ இருந்து ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. சீக்கிரம் புறப்படு. மதனோட ஹெல்ப் இருந்தாலே போதும். ஆமா ஸ்ருதி, அத்தான் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஏதாவது தகவல் கிடைச்சிச்சுன்னா நான் அப்பப்ப உன்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா ஷோபாக்காவை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி? ஸ்ருதி, கவலைப்படாத. தனுஷ்குட்டி வந்துட்டான்னா அப்புறம் நாம அவளை இப்படியா விட்டுட போறோம்? என்னம்மா? நான் சொல்லிட்டே வரேன் பாபுவை நம்பாதீங்கன்னு. நீங்க கேக்குறதாவே இல்ல. என்னம்மா திடீர்னு சூடா பேசுற? நான் மிக்குவை மீட் பண்ணேன்பா. அவங்கிட்ட உடனே போய் பாபுவை பத்தி வத்தி வச்சிருப்பியே. ஆமா, பாபு செஞ்ச லீலைகளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு தான் சொன்னேன். உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் சித்ரா? மிக்கு எப்படியும் பாபு கிட்ட போய் சொல்லுவான். நீ இன்னும் பாபுவோட பகையை சம்பாதிச்சுக்க போற. ஆமா, என்னமோ இப்ப மட்டும் பாபு என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிற மாதிரில பேசுறீங்க. எனக்கு அவனை பத்தி நினைச்சா அப்படியே பத்திக்கிட்டு வருது. இந்த விஷயத்தை கேட்ட மிக்குவுக்கும் பயங்கர ஷாக். அவனே பாபு இந்த அளவுக்கு போவான் எதிர்பார்க்கலன்னு சொன்னா. நீ எதுக்குமா நம்ம பாபுவை போய் அவங்கிட்ட விட்டு கொடுத்து பேசுற? என்னப்பா நம்ம பாபுங்கிறீங்க? அன்னைக்கு அவ என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் பாபு கிட்ட அப்பா உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு, நீ அதெல்லாம் மறந்துட்டியேன்னு சொன்னப்போ அவன் அது அவரோட கடமை, ஒரு மருமகனுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தானே அவர் பண்ணினாரு, அது மட்டும் இல்ல என் அம்மா அவருக்கு செய்யாத உதவியான்னு தெனாவட்டா பேசினாப்பா. சித்ரா, அவன் சொன்னதுலயும் என்ன தப்பு இருக்கு? என் அக்காவால தான் நான் வாழ்க்கையில இந்த நிலைக்கு உயர்ந்தேன். அதைத்தான் நான் பாபு மூலமா அக்காவுக்கு நன்றி கடனா செலுத்திக்கிட்டு இருந்தேன். பாபு சொன்னதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? பாபுவையே தலைக்கு மேல தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிக்குவே பாபுவோட நடவடிக்கைகளை பார்த்து மிரண்டு போயிருக்கானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சித்ரா, உனக்கு என்ன புத்தி பிசகிடுச்சா? நம்ம வீட்டு கதையை போய் அந்த மிக்கு கிட்ட சொல்லி சொல்யூஷன் கேட்டுக்கிட்டு இருக்க. பாபுவை நீ நம்ப மாட்ட, ஆனா மிக்குவை நம்புவ, அப்படிதானே? ஐயோ அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்காம இப்படி ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ தான் புரிஞ்சுக்காம நடந்துக்கிற. பாபு மேல உனக்கு இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தால அவனை மத்தவங்க கிட்ட நீ விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்க. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அக்காவை பத்தி துளி கூட கவலைப்படாம பாபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னால தான் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. அது சரி, கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமாகியும் அம்மாவாலேயே உங்களை புரிஞ்சுக்க முடியல. நான் மட்டும் ஏமாத்திரம். சித்ரா, மேகலை விஷயத்துல நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவளால நான் உங்க அம்மா கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பேன். அது முன்னாடி நடந்த விஷயம். ஆமா, அவளுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா அவ என்ன பத்தி இந்த அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவான்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்காம போயிட்டால. நம்ம மேலேயும் தப்பு இருக்குப்பா. அக்காவை நாம என்ன நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரியா நடத்தணும்? சும்மா வாய் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவங்களும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தான்னு. ஆனா அவங்க தனியா இந்திரன் அங்கிள் வீட்டுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு துணை வேணும்னு தோணி இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லி இருக்கணும். இப்படி என்ன பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சொல்லாம கொள்ளாம போயிருக்க கூடாது. தப்பு அவ மேலையும் வச்சுக்கிட்டு இப்படி பாபு ஏமாத்திட்டான்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. சரி, நடந்தது நடந்துடுச்சு. அதுக்காக நாம அப்படியே அக்காவை கைவிட்டுட முடியுமா சொல்லுங்க? நாம தானே ஏதாவது பண்ணி அவங்கள பாபு கூட சேர்த்து வைக்கணும். சித்ரா, எனக்கு பாபுவும் முக்கியம், மேகலையும் முக்கியம். என்னால அன்ஃபேரா நடந்துக்க முடியாது. இப்ப நீங்க அன்ஃபேரா தானே நடந்துகிட்டு இருக்கீங்க. அக்கா உங்க பொண்ணு, உங்க ரத்தம். என்னால சாந்தியை மறக்க முடியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சாந்தியோட ஞாபக சின்னம் தான் அக்கா. ஆனா அவங்கள விட உங்க ஃப்ராடு மருமகன் தான் உங்களுக்கு பெருசா போயிட்டான்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க அவன் தான் ஏதோ பெரிய நல்லவங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அக்காவை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்கப்பா.
நான் என்னோட சாந்திக்கு செஞ்ச பாவத்தை மணிமேகலை மூலமா தான் கழுவிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவளே இப்படி என்ன மதிக்காம போனதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? நீங்க அக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் பார்க்கணும். இப்படி நீங்களே அக்காவை ஒதுக்கி வச்சு பேசினா அப்புறம் யார் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? நான் அவளை ஒதுக்கி வைக்கல, உண்மை என்னன்னு தெரியாம தடுமாறுறேன். நான் இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா என்ன பண்றது? ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க பாபுவை பத்தி புரிஞ்சுக்கத்தான் போறீங்க. அப்புறம் என்கிட்ட வந்து நிக்கத்தான் போறீங்க. அப்ப பேசிக்கிறேன். மோகன், வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஏன் வைரஸ் இப்படி திடீர்னு பேசலாம் தொடங்கிட்ட? என்னாச்சு? ஊர்ல இருந்து லெட்டர் வந்துச்சு. அதுக்கு போய் நீ ஏன் வாழ்க்கை வெறுக்கணும்? எல்லாம் பணம் தான். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரே செலவு மேல செலவு. என்ன பண்றதுனே புரியல. யாருக்கு தான் பண பிரச்சனை இல்ல? விடப்பா, சந்தோஷமா இரு. அப்புறம் பாபு என்ன சொன்னா? விஷயத்த சொல்லு. நான் அப்பவே சொன்னேன், பாபு எப்பவுமே நம்ம பாபு தான். அவன் மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணு வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். யார பத்தி சொல்ற? நம்ம பாபுவோட மாமா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிச்சே அந்த பொண்ணு மேகலையை பத்தி சொல்றேன். அப்போ உன் காதலையும் பூ சுத்தி விட்டுருக்கான்னு சொல்லு. ஏன்பா பாபு என்கிட்ட போய் சொல்லணும்? யாராவது உன் கூட நம்ம வீட்டுல தங்கியிருந்தாங்களான்னு கேட்டப்ப முதல்ல கொஞ்சம் சங்கடப்பட்டான். அப்புறம் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து கோச்சிட்டு வந்துருச்சான். சித்ரா கேட்டதால கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல தங்க அனுமதிச்சிருக்கிறான். இவன் யார் அவளுக்கு? எல்லாம் ஒரு மனிதாயமானம் தான்பா. வைரஸ், அந்த பொண்ணு உன் வீட்டுல அவன் கூட இருந்தது யாருக்கும் தெரியாது. ஏன் சித்ரா ஃபேமிலி கூட தெரியாத? சித்ரா கேட்டதுனாலதான் நம்ம வீட்டுல அனுமதிச்சேன்னு சொன்னா. வைரஸ், எல்லாம் பொய். அவ காணாம போயிட்டான்னு போலீஸ்ல கேஸ் போட்டதே எங்க மாமா ரகுதான். அப்போ ஏன் அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருந்தத ஏன் பாபுவோட மாமா கிட்ட சொல்லல? பாத்தியா, அவன் காதுல பூ சுத்திட்டான்னு சொல்றேன், நீ நம்ப மாட்டாங்கற. அப்போ பாபு என்கிட்ட போய் சொல்லிட்டான்றியா? வேற எதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லு. பாத்தியா மோகன், இப்ப யார நம்புறதுன்னே தெரியல. சரி விடு, இப்பதான் உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுல. இல்ல மோகன், அப்போ பாபுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன உறவு? அது எப்படி வந்துச்சு? விடு வைரஸ், அந்த பொண்ணு கேரக்டர் அவ்வளவு நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? பாபு இப்படி பண்ணிட்டானே. வைரஸ், நீ என்ன துக்கம் கொண்டாடவ என் வீட்டுக்கு வந்த சொல்லு. சாரி மோகன், பாபு போய் சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல. ஆனா ஏதோ மர்மம் போய்கிட்டு இருக்கு. சரி சரி, என்ன வேணாலும் போய்கிட்டு இருக்கட்டும். கொஞ்சம் இரு வைரஸ், நான் டீ போட்டு கொண்டு வரேன். இந்த வைரஸ்